தொடர் எப்பவுமே தேர்தல் நெருங்கும் போது இங்க ஒரு விமர்சனம், ஒரு அரசியல் வைக்கப்படும். திமுக அதிமுக ரெண்டு கட்சி ஒன்றும் பெருசா முஸ்லீம்களுக்கு அதிக சீட்டு தருவதில்லை, அரசியல் பிரதிநிதித்துவம் தருவதில்லை அப்படிங்கிற விமர்சனம் வருது. இது முஸ்லீம் அமைப்புகள் வைப்பாங்க, உங்களை போன்ற முஸ்லீம் அமைப்புகளுக்கு கூட அந்த ஆதங்கம் இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ப இல்லை அப்படிங்கிற ஒரு புத்தகம் கூட வெளியானது. இதை ரெண்டு தரப்பினர் வைக்கிறாங்க. முஸ்லீம் அமைப்புகள் ஒன்று, இன்னொன்று திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பாகவே செயல்படுறவங்களும் இதை நல்லா டூலாக பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா என்ன பாய் உங்களை ஏமாத்துறாங்களா, திராவிட கட்சிகள் உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு அந்த விஷயங்கள் வைக்கிறாங்க. ஸோ வைப்பவர்களின் நோக்கம் வேறு வேறாக இருந்தாலும் வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்று தான். ஏன் இவங்க இஸ்லாமியர்களுக்கு தருவதில்லை அப்படின்னு. ஆனால் இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் அதிகார மையத்தில், அதாவது ஒரு பேங்க் ஆஃபீஸர், ஒரு பெரிய படிப்பு, நீதிபதி, இந்த மாதிரியான அந்தஸ்தில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் பெண்கள் படிக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள், ஆண்கள் உயரிய இடத்துல இருப்பது, நீதிபதியாக இருப்பது, மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகம் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் மட்டும் குறையுது அப்படிங்கிற விமர்சனம் வந்துகிட்டே இருக்கேன். இதை எப்படி பார்க்குறீங்க? இது நீ சொல்கிற அந்த வார்த்தைகள் உண்மைதான். இதை நீங்கள் அகில இந்திய அளவிலையும் பொருத்தி பார்க்கணும், நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்கணும். இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது இன்னும் மோசமாக ஆயிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாஜகவுடைய கட்சியில் ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ கூட கிடையாது, முஸ்லீம் எம்பி கூட கிடையாது. இப்போ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதனுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு குறைஞ்சு போனதுக்கு காரணம், முதல் காரணம் இதுதான். ஒரு ஆளும் கட்சிக்கு எந்த முஸ்லீமுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ எம்பி கிடையாது. இரண்டாவது, இந்த இடஒதுக்கீடை எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக பாஜக இருக்கு. உதாரணமா, எங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதோ அதை நீக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை கூட பாஜக கொண்டிருக்கிறது.